ராமகோபாலன் ஐயா அவர்களின் வழியில் இந்து முன்னணி இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களை அஞ்சலி உரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். இன்றைக்கு 28வது ஆண்டு புஷ்பாஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். குண்டுவெடிப்பிலே 58 பேர் நமக்கு தெரிந்த கணக்கு பிரகாரம் இறந்திருக்கின்றார்கள், தியாகம் செய்திருக்கின்றார்கள். இதுபோக வீரகணேஷ், வீரசிவா தமிழ்நாடுகளே பல்வேறு இடங்களிலே RSS அலுவலகத்திலே குண்டுவெடிப்பிலையும் இந்து முன்னணியினுடைய அலுவலகத்திலே குண்டுவெடிப்பிலையும் இன்னும் ராமலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு நூற்றுக்கணக்கான பேர் இந்த சமுதாயத்துக்காக வேலை செய்து தியாகம் செய்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கு மேலே இந்த தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் இந்த தேசத்துக்காக வேலை செய்து நாம் உயிர் பலி கொடுத்து வந்திருக்கின்றோம். தமிழ்நாடு இன்னமும் தூங்கிக் கொண்டு இருக்கின்றதா என்று கோபால்ஜி உள்பட கேள்வி எழுப்பிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய கனவுகள்லாம் வீணாக கூடாது, அதை ஞாபகப்படுத்தும் வகையிலே தான் இந்த புஷ்பாஞ்சலியானது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ கடனுக்காக வந்தோம் போனோம் அப்படி இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை மனதிலே பதிவு செய்து கொண்டு தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும். இந்த அரசாங்கமானது, இந்த அரசாங்கமாகட்டும், நாம் இன்னும் சொல்லப்போனால் இந்து முன்னணி இந்துக்களுக்காக மாத்திரம் வேலை செய்யறதுதான், ஒன்றும் கிறிஸ்தவருக்கு முஸ்லீமுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சதில்லை. இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக பல்வேறு வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். அதிலே பல்வேறு தியாகம் செய்திருக்கின்றார்கள். இதே கோவை மாநகரிலே பப்ளிக் மீட்டிங் முடிஞ்சு கோபால்ஜி அவர்கள் மதுரையை செல்லும் போது பின்தொடர்ந்து இந்த பயங்கரவாதியான பாஷா அவர்கள் வெட்டப்பட்டு மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளால் ஒரு மயிர் நிலையிலே அவர் தப்பித்து பல ஆண்டுகளாக நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலே பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த கோவை மாதத்திலே முத பயங்கரவாதம் திருக்கோயில் சுந்தரம், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இப்படி பல்வேறு தலைவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை தொடர்ந்து இந்த கோவையானது அதிமுக அரசாங்கமாகட்டும், திமுக அரசாங்கமாகட்டும் பயங்கரவாத ஆட்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு பயங்கரவாத செயல் கோபால்ஜியை வெட்டியிருக்கின்றார். 58 பேர் உயிர் பலிக்க காரணமாக இருந்திருக்கக்கூடிய நபர். இங்கே பல அரசியல்வாதிகள் அவருடைய ஊர்வலத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த வெக்கங்கெட்ட காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார்கள். விநாயகர் சதுர்த்திக்கு எவ்வளவு தடைகள் இருக்கின்றது, எவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு தடை இருக்கின்றது. பாஷாவுக்கு அனுமதி, பழனி பாபாவுக்கு அனுமதி, பல்வேறு பயங்கரவாத கோஷங்கள் அந்த ஊர்வலங்களிலே போடுகின்றார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதில்லை. இந்த அரசாங்கமானது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு மாத்திர விரோதமாக இருக்கின்றது. இந்த திமுக அரசாங்கம் வந்து இந்த 4.5 ஆண்டுகள் முடிய போகுது. கிட்டத்தட்ட 175 கோயில்களை தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள். எங்கேயாவது ஒரு மசூதி ஆகட்டும், ஒரு சர்ச் ஆகட்டும் கை வச்சிருக்கலாம் என்றா இல்லை. பூரக்கே பயப்படுறான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கிறிஸ்துவன் என்பதை நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்கின்றார்கள். நமக்கு முருகருடைய பெரிய அருள் மூலியமாக சென்னிமலையிலே முருகர் ஆரம்பித்திருக்கின்றார் விளையாட்டை.
அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள்லாம் இந்த ஆட்சி நமக்கு ஆதரவான ஆட்சி, நாம சொன்னதையும் கிறிஸ்தவ அந்த சென்னிமலையை கிறிஸ்தவ மலையா மாத்திருவாங்க என்று அங்கே ஒரு மீட்டிங் போட்டு கிறிஸ்தவ மலையாக உருவாக்குவோம் என்று அங்கே பப்ளிக் மீட்டிங்ல பேசுகின்றார்கள். எந்த அரசியல்வாதியும் கேட்கவில்லை. நாம் அந்த ஊருக்கு சென்று என்னையா இப்படி எல்லாம் இருக்காங்க, இந்த ஊர்ல என்ன பண்றீங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா இந்துக்கள்லாம் சொல்லி கேட்கும் போதுதான் அங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு 50,000க்கு மேற்பட்டவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர், அரசியல்வாதிகள்லாம் கூட்டம் போட்டு இது இந்துக்கள் மத்தியில் எப்படியெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை அந்த சென்னிமலை உருவாக்கின்றது. அதுக்கு அடுத்து திருப்பரங்குன்றம் அந்த மலை 1920 லண்டன் கோர்ட் சொல்லியிருக்கு, இது முருகல் மலை என்று சொல்லியிருக்கின்றது. அதுக்கு பின்னாடி பல்வேறு போராட்டங்களிலே அங்க மேல தீபம் ஏற்றுவது ஏதோ தடை செய்யப்பட்டு இருந்திருக்கின்றது. நம்முடைய இந்து முன்னணிய 2வது தலைவர் ராஜகோபால் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். அது இந்த வருஷம் வரைக்கும் அந்த போராட்டமானது தொடர்ந்து நடக்கின்றது. 86 வாக்கில் ஒரு வழக்கு பதிவு செய்து அங்கே கோர்ட் சொல்லியிருக்கு மேல தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்கு. இந்த அரசாங்கம் 2 அரசாங்கமே சரி அதுக்காக செவி கொடுக்கவில்லை. தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. தொடர்ந்து போராட்டங்கள் மூலியமாக போன ஆண்டு மறுபடியும் நீதிமன்றம் சென்று மேலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னா இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தை மதிப்பது கிடையாது. அப்பீலுக்கு போனா கூட 2 நீதிபதி கொண்ட நீதிமன்றம் சொல்கின்றது, கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொன்னது சரியான தீர்ப்பு, நீங்கள் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த 2 நீதிபதிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் அப்பவும் கூட அதை கடைபிடிக்க வரவில்லை. இப்படி இந்த சட்டத்துக்கு விரோதமான அரசாங்கம். ஆனா இங்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது, வடவள்ளின்னு நினைக்கிற அந்த சர்ச், அது ரோட்ல இருக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நடக்கக்கூடிய ரோட்ல இந்த சர்ச் கட்டியிருக்கா. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்களும் முஸ்லிம் எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. காவல்துறையில் இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க, நீதிமன்றங்களே இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க. அங்க நீதிமன்றம் செஞ்சு அங்க இருக்க நீதிபதி, அங்க என்ன சர்ச் இருந்தேன்னையா, அங்க கோயில் இருக்குது, இங்க விநாயகர் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, இங்க என்ன சர்ச் இருந்தேனுங்கிற கேள்வி எழுப்பியிருக்கார். அந்த திருப்பரங்குன்றத்துடைய நீதிமன்றத்தை மதிக்கவில்லை அரசாங்கம். இங்கே இந்த நீதிமன்றம் சொன்னதை, இது நீதிமன்றம் சொல்லியாச்சு, நாங்கள் இதை அகற்ற மாட்டோம், அந்த ரோட்டில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவு காவல்துறை இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது மோசமாக. இந்த அரசாங்கமானது இப்படி இரட்டை வேடம் போடுகின்றது. மதுக்கரைக்கு பக்கத்தில், அங்க ஒரு மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் விஎஸ்என் காலனி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்க பல வருஷமா விநாயகர் கோயில் இருக்கின்றது. அங்க சில பேர் இருக்க அந்த நக்சலைட்டு, தீகா, பயங்கரவாதிய செயல்களை சேர்ந்தவங்களாம் சேர்ந்து ஒரு புகார் கொடுக்கறாங்க. இந்த விநாயகர் கோயில் எங்களுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்குது, அவங்க எல்லாம் மணி அடிக்கிறாங்க, சத்தம் கேட்குது. அப்படி சொன்னதையுமே அந்த விநாயகர் கோயிலை தரமட்டமாக்கி விட்டார்கள். இங்க சர்ச் எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் சொல்லி வச்சுங்கிறான். அந்த கோயிலை, பல வருஷங்கள் இருக்க கோயிலை போய் உடனே கை வச்சு எடுக்கிறாங்க. இதுதான் அப்படின்னா திருப்பூர் பக்கத்தில் 100 ஆண்டுகளா இருக்குது குமரன் குன்று, அப்படி ஒரு 100 ஆண்டுகளா இருக்குது அந்த கோயில. அங்க இருக்க கம்யூனிஸ்ட், அங்க எம்பி, திருப்பூர் எம்பி ஒரு கம்யூனிஸ்ட். அவ எப்பவுமே நமக்கு RSS சாக்கா நடந்துன்னா உடனே புகார் பார்லிமெண்ட்ல பேசுவான், அங்க சாக்கா நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான இந்துக்களுக்கு விரோதமான ஆளு. அப்படி அவன் புகார் கொடுத்தையுமே இரவோடு இரவாக அந்த முருகனுடைய விக்கிரகத்தை அகற்றப்பட்டது. அதுக்கு வருகின்ற 19ஆம் தேதி ஊருக்காரெல்லாம் எப்படி திருப்பரங்குன்றம் சென்னிமலையில் நடந்ததோ
அது மாதிரி அங்க ஒரு பெரிய அறப்போராட்டம் நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கமானது கோயிலை இடிப்பது 175க்கு மேற்பட்ட கோயில் இடிச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் சரி, இங்கே திருப்பூரும் சரி, இங்கே மதுக்கரையில் மார்க்கெட்லையும் சரி, இது மாதிரியான இந்துக்களுக்கு விரோதமாக இடிக்கின்ற காலத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இது மாத்திரம் இல்லை, இந்த அரசாங்கமானது யாரெல்லாம் சமுதாயத்துக்காக வேலை செஞ்சிருந்தாங்க அவங்க மேல ஏதாவது வழக்கு இருக்கும். ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா வழக்கு போட்டுருவாங்க. எங்கேயாவது போய் ரோட்ல ஏதாவது கோஷம் உரிமை கேட்டிருந்ததுன்னா வழக்கு போட்டிருப்பாங்க. இந்த வழக்கெல்லாம் வச்சு 110 அப்படின்னு ஒரு வழக்கு இப்போ எல்லா ஊர்லயும் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஹிந்து முன்னணி, RSS, பிஜேபி இது மாதிரி இருக்க ஆள் மேல எல்லாம் ஒரு வழக்கு போடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. குறிப்பா இங்க கண்ணன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். அந்த கண்ணன் அவர் கொஞ்சம் வழக்கு போட்டு அவர் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்து வந்திருக்கார். அவரை போய் தினசரி வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பா டார்ச்சர் கொடுக்க. அந்த கண்ணன் எங்க, அவருக்கு ஏற்கனவே போலீஸ் டார்ச்சர் கொடுத்து நரம்பு பிரச்சனையாகி ஆபத்தான நிலையில் இருக்கார். அவங்க வீட்டில் போய் உங்க பையன் எங்க அப்படின்னு தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்காங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல டார்ச்சர், வீடுகள் போய் மிரட்டுறது. அப்பதான் அந்த பையனை சமுதாய வேலை செய்யறதுக்கு வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி வீடுகளில் நிறைய இடங்கள்ல வீடுகளை போய் மிரட்டுறாங்க. இந்த குண்டு வெடிப்புல உள்ள போனவங்க, மற்ற வழக்கில் போனவங்க, சசிகுமாரனுடைய இறந்தப்ப, சசிகுமார் இறந்தப்ப நிறைய வழக்கு வாங்கினவங்க, இந்த மாதிரியான முஸ்லிம்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த காவல்துறை ஆண்மை உள்ள காவல்துறையா இருந்ததுன்னா எவ்வளவு பேருக்கு மேல முஸ்லீம் மேல இந்த 110 போட்டிருக்கே நீ சொல்லணும். இத சொல்லலைன்னா வருகின்ற ஒரு தேதி பிக்ஸ் பண்ணி தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய போராட்டம், காவல்துறையும் இந்த அரசாங்கத்தையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையை இந்த காவல்துறை உருவாக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன். சில காவல்துறை நல்லவங்க இருக்காங்க, ஆனா சில பேர் நக்சலைட்டா இது மாதிரி உள்ள பயங்கரவாதிகளுக்கு செயலாக இன்னும் பல்வேறு வெவ்வேறு விஷயங்களுக்காக பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கின்றது. ஏதாவது நல்லது செய்யற காவல்துறையை பாராட்டின ஒன்று அவங்க மாத்திடுவாங்க. இங்கேயும் கூட சென்னையில இருந்து ஒரு கமிஷனர் வந்திருக்காரு, நல்லவர் தான் நினைக்கிறார். அவர் நல்லவர்னு சொன்னா உடனே எங்கேயாவது மாத்தினாலும் மாத்திடுவாங்க. அவர் இதை இந்த விஷயங்களை கவனம் கொடுத்து கேட்கணும். இங்கே உளவுத்துறை வந்திருப்பீங்க, இந்த கம்யூனிஸ்ட இந்த செய்தியை கொண்டுட்டு போகணும். அடையமா அங்கே உட்காந்து ஆபீஸ் உட்காந்து கூட இந்த பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த 110 விஷயத்தை நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டும், சரியான முறையில் நடக்க வேண்டும். இது மதசார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க. எது தவறா இருக்குதோ அதை நீங்க தவற கண்டீங்க, நாங்க அதை நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறோம். ஏதோ முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சாதகமாக இந்துக்களுக்கு விரோதம் நடக்கக்கூடாது என்று இந்த மாநகர கமிஷனருக்கு இந்த மேடையின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். இது கவனம் கொடுக்கணும் என்று சொல்கின்றோம். இரண்டாவது, திருப்பரங்குன்றத்துக்கு அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். அப்படி முருக பக்தர்கள்லாம் வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க. நம்முடைய சங்கத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளுக்கு நீங்க எல்லாம் இதுல கலந்துக்கணும் அப்படி முருக பக்தர்கள்லாம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அதனால நாம் எல்லாம் இங்க வந்திருக்கோங்க எல்லாருமே வீடுகள்ல 10 பேர் 15 பேர் கோயில்கள்ல எங்கெல்லாம் முடியுமோ 23ஆம் தேதி கந்த சஷ்டி படிக்க வேண்டும். அது மூலியமாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வாகும் என்று முருக பக்தர்கள்லாம் நம்பியிருக்காங்க. இங்க சாமியெல்லாம் வந்திருக்காங்க, சிவனடியார்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டுட்டு போகணும். நம்ம சில பேர் ஏற்கனவே சில மடங்களுக்கெல்லாம் சென்று கேட்டிருக்கோம். அவங்க எல்லாம் வீடியோ பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது பெரிய லெவலில் இது போகணும் அப்படி நாம பண்ணியிருக்கோம். ஏற்கனவே திருப்பரங்குன்ற மேல மலை மீதெல்லாம் நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் அந்த பாய்க்கு மேல கெடா வெட்டுறதுக்கு மேல போறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த ஒரு எம்பி ஒருத்தர் இருக்கார், நவாஸ் கனின்னு ஒரு எம்பி.
மேலே பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவனுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போ வரக்கூடிய பக்ரீத்துக்கு மேலே போகிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்க, போகலான்னு சொல்கிறாங்க. நம்முடைய மத்திய அமைச்சர்கள் மேலே போகிறதுக்கு அனுமதிக்கல, இருந்தாங்க கூட மேலே போயே தீர்வேன் என்று சொல்லி அன்னைக்கு நானும் கூட இருந்தேன். ஆனால் நான் என்னால் முடியாதுங்கன்ட்டேன். அவர் மேலே போய் சாமி விட்டு வந்தார். அது நிச்சயமாக அங்கே தெய்வமேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்முடைய இங்கே தெய்வத்தூண் ஏற்ற வேண்டும் என்று நாம் நம்முடைய கோரிக்கை, மேலே தியாகம் செய்தவர்களுடைய கோரிக்கையாக நமக்கு அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பார்கள். வருகின்ற காலத்திலே நமக்கு இந்த அதிமுக கூட இருந்தாலும் கூட அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பார்களா என்பது இந்து முன்னணி சந்தேகப்படுகின்றது. ஆனால் வருகின்ற காலம் தேசிய சிந்தனை உள்ள ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் சட்டமன்றத்துக்கு வருவதற்கு நாம் தான் துணை செய்ய வேண்டும். நம்முடைய விஹெச்பி அவர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இந்த கந்தசஷ்டி கவசத்துக்காக அவங்க அந்த விஹெச்பி ரொம்ப ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற காலம் நம்முடைய காலம், இந்துக்களுடைய காலம். நாம் இந்த தேசபக்தி உள்ளவர்களை உருவாக்குவது, இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் வருகின்ற 26 மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்து முன்னணி இந்து விரோதியை தோற்கடிப்பதற்காக கடுமையாக வேலை செய்வதற்கான முடிவு செய்திருக்கின்றோம். இந்த புஷ்பாஞ்சல் நிகழ்ச்சியை கலந்து கொண்டதற்கு மகிழ்ச்சி எப்படி சொல்வதுன்னு தெரியல. இருந்தாலும் கூட இது ஒரு வீர வணக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளேன். நன்றி, வணக்கம். भारत माता की, भारत